இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுது. இதை எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனில் ஃபிசிக்கல் அசஸ்ட்டாக இல்லாமல், அதாவது கணக்கிலே இல்லாத அந்த சொத்து எல்லாத்தையுமே எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைனான்சியல் ரிலேட்டடாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனான்சியல் மேட்ரிக்ஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர அதனால் ஏற்படக்கூடிய ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாது. இதனால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து எஃபிஷியன்சியாக வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு செயல்படுத்தக்கூடிய அப்ஜெக்டிவாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குது. பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் மிஷனை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு இன்டர்னல் பிஸ்னஸ் ப்ராசஸாக இருக்கட்டும் அல்லது வெளியேருந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அவுட்கம்ஸாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான ஃபீட்பேக் எல்லாமே இது ப்ரொவைட் பண்ணிடுது. ஒரு ஆர்கனைசேஷன் அதோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து 4 முக்கியமான ஏரியாவோட பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய கீ மேட்ரிக்ஸ் வேல்யூஸை வச்சு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒருங்கிணைக்குது. அந்த 4 முக்கியமான மேஜர் ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் ப்ராசஸஸ், லேர்னிங் அண்ட் க்ரோத். இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நாளுக்கு நாள் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் யூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது.